வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அத்தியட்சகரை பாதுகாப்பு அமைச்சில் இந்த அரசாங்கம் ஒழித்து வைத்திருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்திருக்கிறார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியிருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் இவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அரசாங்கம் மீது சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்தது மாத்திரமல்லாமல் சில கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறார். அதன் அடிப்படையில் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அத்தியட்சகரை ஊடகங்களுடன் இணைப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்குங்கள் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் ஏன் அவரை நீங்கள் பாதுகாப்பு அமைச்சில் மறைத்து வைத்திருக்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் அவரை தனியாக வைத்து ஊடக அறிக்கைகளை பெற்று அவற்றை சரிபார்த்து பின்னர் ஜனாதிபதி ஊடக மையங்களுக்கு அவை அனுப்பப்பட்டு அதன் பின்னரே மக்களுக்கு தகவல் வழங்கக்கூடிய ஊடகங்களுக்கு அந்த அறிக்கையானது வழங்கப்படுகிறது என்றும் இவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இதை பார்க்கும்போது எங்கேயோ தவறு நடந்திருப்பதாகவும் அந்த தவறை மறைப்பதற்கு அரசாங்கம் முயற்சி செய்வதாகவும் இவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். எனவே அந்த தவறு என்ன என்பதை கூறுங்கள், நாங்கள் அந்த தவறை மன்னித்து முன்னோக்கி செயற்படுவதை நோக்கமாக கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்லாமல் நாட்டில் ஏற்பட்ட மரணங்களுக்கு அரசாங்கமே பொறுப்பு கூற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அவ்வாறு அரசாங்கம் தவறு செய்யவில்லை என்றால் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு ஒன்றை அமைத்து விசாரணைகளை நடத்துமாறும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார்.